பிதா குமாரன் பிரஸ்தாகிய திரிய தேவனின் திருநாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியண்டிய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் முசமத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கிருபையாய் இந்த 2024 ஆண்டை கொடுத்து 11 மாதங்களை நாம் நிறைவு செய்து 12ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய திரு சமூகத்திலே காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் வாக்கு மாறாதவரும் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது தான் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதை நாம் உணர்ந்து, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தமுள்ள வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் மனிதனுக்கு தேவையான கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவரே, எனக்கு இந்தந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது அந்தந்த காரியங்களை ஆசீர்வாதம் உண்டாக அதை நீங்கள் காண்பீர்கள். காரணம், கர்த்தருடைய சுபாவமே ஆசீர்வதிப்பதுதான். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:28 பார்க்கின்றோம். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதாக வாக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆதியாகமம் 26:12-13 ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தினால் அவர் 100 மடங்கு பலனடைந்து ஐஸ்வரனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆதியாகமம் 32:29 யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படியாக விசுவாசத்தோடு தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சொத்துக்களை வாங்குவதும் பெரிய பங்களா போன்ற வீட்டில் குடியிருப்பதும் தான் ஆசீர்வாதம் என்பதாக அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஒரு திருப்தியான மனநிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள்ளாக வாழ்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வேத வசனத்தின்படி இந்த உலகத்தில் 2 விதமான ஐஸ்வர்யம் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று வேதனையோடு கூடிய ஐஸ்வர்யம், அதாவது ஊழல் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் சந்தோஷமாகவோ சமாதானமாகவோ இருக்க முடியாது. அவருடைய மனச்சாட்சி அவர்களை அனுதினம் வாதித்து கொண்டே இருக்கும். தூக்கம் வராமல் தவிப்பார்கள். அநியாயமாய் சம்பாதித்தவர்களுக்கு ஆசீர்வாதமே அல்ல. ஏனென்றால் அந்த சம்பாத்தியம் ஒருபோதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
ஐஸ்வர்யம் இருப்பது போலதான் இருக்கும், ஆனால் அது நிம்மதி இருக்கவே இருக்காது. இன்னொன்று வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அதாவது கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யனை ஆக்கும்போது அது எந்த ஒரு வேதனையும் இல்லாத ஆசீர்வாதமாகவே இருக்கும். அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் பெரிய செல்வந்தர்களாக ஆசீர்வதித்து இருப்பதை நான் பார்த்திருக்கின்றோம். அவரிடத்தில் கேட்டால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். இதுதான் கர்த்தர் கொடுக்கும் உண்மையான ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவை என்ன என்று நாம் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது பொருளாதார ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களே ஆவிக்குரிய ஆசீர்வாதம்தான் கர்த்தர் கொடுக்கிற மிக உன்னதமான ஆசீர்வாதம். அதாவது கர்த்தர் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரோடு பேசுவது, அவருடைய குரலை கேட்டு அவரோடு நடப்பது போன்ற அனுபவங்கள்தான் எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 18:33 ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வசீமானாய் இருந்த போதிலும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார் என்று பார்க்கின்றோம். மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார் என்று சொல்லி யாக்கோப்பு 2:23 பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமை போல கர்த்தரோடு இருக்கிற இப்படிப்பட்ட அனுபவம்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தினமும் நான் கர்த்தரோடு பேசுவேன், அவரும் என்னோடு பேசுவார். அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை சரியான பாதையில் வழிநடத்துவார். என் துக்கமாக இருக்கிறவே விடமாட்டார். என்னை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவார். கர்த்தர்தான் என்னுடைய நல்ல நண்பர் என்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பிரயாசப்பட வேண்டும். சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. 1 கொரிந்தியர் 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் அவையில் தேரும்படி நாடுங்கள் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லி நீதிமொழிகள் 8:12 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தினமும் அதிகாலையில் எழுந்து காத்திருந்து அவரை தேட வேண்டும். பரிசுத்த வேதாமத்தை வாசித்து வசனத்தை தியானிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். எப்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட்டே ஆக வேண்டும். பிரயாசப்படாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தாகத்தோடு தேடும்போது கர்த்தர் அதை நமக்கு தருவார். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அதற்காக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சிநேகிதனாக நீங்கள் மாறி விடுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். இதுதான் தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற நாம் கர்த்தருடைய பிறப்பின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற மீட்பை நாம் சுதந்திரித்து கொள்ளவும், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் இந்த மாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் இருப்பார். அவர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். இந்த மாதம் அநேக காரியங்களிலே நாம் ஈடுபட இருக்கின்றோம். ஆம், டிசம்பர் மாதம் என்று சொல்லிவிட்டாலே கர்த்தருடைய பிறப்பின் வருகையின் நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். ஆம், முதலாம் வருகையை நாம் கொண்டாடுகின்ற அதே வேளையிலே ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார்.
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கக்கூடிய மகா பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக பொருளாதார ஆசீர்வாதம். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனால் கடன் என்று வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் வட்டிக்கே கொடுத்துவிட்டு ஆசீர்வாதமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆசீர்வாதம் என்றால் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால் வருகிற பலனை அந்த குடும்பம் அனுபவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:14 நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கின்றோம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கின்றது. நாம் குடும்பமாக சந்தோஷமாக நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் வருகிற வருமானத்தை எல்லாம் வட்டி கடனுக்கே கொடுத்து பண கஷ்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது தேவை என்று வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே நாம் செல்லாதபடி எங்கு நமக்கு பணம் கிடைக்கும், எப்படி மற்றவருடைய பணங்களை நாம் அபகரிக்கலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய சூழ்நிலை. அன்பார்ந்தவர்களே, ஒரு தேவை வந்தால் முதலாவது அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவரிடத்திலே கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். ஆம், கவலைப்படாதிருங்கள். உபாகமம் 28:12 பார்க்கின்ற பொழுது, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடன் இல்லாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் சிலர் கடன் இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்வார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே மற்றவரிடத்திலே கேட்டு வாங்கி அவர்களுக்கு அந்த பழக்கம் வந்துவிட்டது. அப்படி அல்ல, கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். சிலர் கடன் பிரச்சனை சிக்கி ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். சிலர் பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு வேலையும் செய்யாதபடி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. நாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடி வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். உபாகமம் 28:12 நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேலை செய்ய வேண்டும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொல்கிறார். வேலை செய்கிறவர்களை அந்த வேலையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாபாரம் அல்லது தொழில் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிலத்தில் கடினமான உழைத்து விவசாயம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்தில் உண்மையாக உழைத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி இருக்க எந்த ஒரு வேலையும் செய்யாத சோம்பேறிகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்கள், நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு அடிமையாகத்தான் போடப்பட்டான். அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்த போதிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக பொறுப்பாக செய்தார். கர்த்தர் அதை பார்த்து ஏற்ற வேளையிலே அவரை அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதுபோல நீங்களும் உண்மையாக கடினமாக உழைக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:10 பவுல் சொல்லுகின்றார், ஒருவன் வேலை செய்ய மனம் இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். சும்மா இருக்காமல் என்ன வேலை கிடைக்கிறதோ அதை உண்மையாக செய்து கொண்டு ஜெபத்தோடு தகுதியான வேலையை தேடுங்கள். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதை கர்த்தர் பார்த்து உங்கள் மன விருப்பத்தின்படி வேலைக்கான ஒரு வழியை திறந்து கொடுப்பார். அப்படியானால் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்?
சொந்தமாக உழைத்து சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம் என்று சொல்லி 2 தெசலோனிக்கர் 3:12 பரிசுத்த பவுல் சொல்கின்றார். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை மிக அழகான செழிப்பான ஏதன் என்னும் தோட்டத்துக்கு கொண்டு வந்து சும்மா வைத்து விடவில்லை. அவர்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்து சோம்பேறியாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த தோட்டத்தை பராமரித்து பாதுகாக்கிற விவசாய வேலையை கொடுத்தார். ஆகவே எந்த ஒரு வேலையும் செய்யாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் காத்திருக்கின்ற மாதமாய் இருக்கின்றது. அவருடைய முதலாம் வருகை, அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். திருச்சபைகள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே அநேக நற்செய்தி கூட்டங்கள் நடக்க இருக்கின்றது. அநேகர் கர்த்தரை துதித்து பாடுகின்ற பாடல் ஆராதனை நடக்க இருக்கின்றது. ஆம், நாம் எப்படியாக அவருடைய நாமத்தை நாம் இந்த நாட்களிலே நற்செய்தியை அறிவிக்க பிரயாசப்படுகிறோமோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகின்றவராயிருக்கின்றார். இன்றைக்கு போட்டி பொறாமைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்கின்ற பொழுது, பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்கின்ற பொழுது பார்க்கின்ற அநேகர் அதை பொறாமையோடு கூட பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்திலே முறியடிக்க பண்ண இருக்கின்றார். நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அனுதினமும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த மாதத்திலே அப்படியாக நாம் செய்கின்ற ஊழியங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுபடுகின்றார். என்னால் அநேக ஆலயங்களிலே குடும்ப கீத ஆராதனை இருக்கின்றது. அதனால் குடும்பமாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின் நன்மை நினைத்து பார்த்து நாம் பாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என்றால் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாத மாதமாய் இருக்கப் போகின்றது. அதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் பெற்று நாம் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்துதிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொன்றும் கர்த்தாவே இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். நாங்கள் இந்த மாதத்திலே கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்று சொல்லி கர்த்தாவே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கவும், விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தாவை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவே அழைத்திருக்கிறீர். நீர் கர்த்தாவே வாக்கு கொடுத்த கர்த்தர், வாக்கு மாறாதவர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இதோ நாசில் சுவாசம்னு மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த மாதத்திலே கர்த்தாவே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கவும், உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கவும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்மை தரிசிக்கத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இதை எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே, எங்கள் குடும்பங்களின் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் தாமே, எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தாவே உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தருமாய் மீ பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன்.
பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.